ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க பொள்ளாச்சி பொண்ணு புவனா. இன்னைக்கு எங்க போயிட்டு இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, பொள்ளாச்சிக்கு பக்கத்துல சேத்துமடைன்னு ஒரு ஊர் இருக்குதுங்க. அங்க உள்ள தெய்வகுல காளியம்மன் கோவிலுக்கு தாங்க போயிட்டு இருக்கிறோம். ஆமாங்க, ரொம்ப ஃபேமஸான கோவிலுங்க. இது பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சிக்கு பக்கத்துல இப்படித்தாங்க இருக்கும். 2 பக்கம் புளிய மரங்கள் சூழ்ந்த பகுதிங்க. அம்பராம்பாளையம் ரோடுன்னு சொல்லுவாங்க. சூப்பரா இருக்குங்க. இந்த நேரம் நிறைய இன்ஸ்டாகிராம் வீடியோ எல்லாம் எடுப்பாங்க. பொள்ளாச்சினாலே இந்த மரங்கள் சூழ்ந்த பகுதி தாங்க. இப்ப நம்ம கோவிலுக்கு வந்தாச்சுங்க. இது கோவிலோட வெளிப்பகுதி, ரோடு சைடுங்க. இங்க நிறைய கடைகள்லாம் இருக்குதுங்க. பாருங்க, இங்க ஆறுக்குள்ள கீழே இறங்கிட்டோம்னா முன்னாடி வச்சுட்டு நாகதாளி பூ மரம் இருக்குங்க. இது பாத்தீங்கன்னா தாமரை மாதிரியே இருக்கு. உள்ள சிவன் இருக்கிற மாதிரி இருக்குங்க. நாகர் அப்படியே 5 தலை நாக படம் விரிச்ச மாதிரி இருக்குங்க. கோயில நாங்க போன அன்னைக்கு நல்ல கூட்டம் இருந்ததுங்க. பாருங்க, நிறைய பேர் சாமி சேகம் முடிஞ்சு அந்த 45 நாளும் விழா இருக்குங்க. இன்னும் அந்த 45 நாள் முடியலைங்க. இன்னும் அன்னதானம் எல்லாம் இருக்குதுங்க. கோயிலுக்கு இன்னும் கூட்டம் வந்துட்டே இருக்கிறாங்க. பின்ன பாத்தீங்கன்னா இன்னைக்கு தீர்த்தம் எடுக்கிறதுக்காக ஒரு குரூப் வந்திருக்கிறாங்க. எந்த ஊருன்னு தெரியலைங்க. அவங்களும் வாத்தியம் மேலதாளம் எல்லாம் வந்திருக்கிறாங்க. இங்க தெய்வ குளத்து இதுதாங்க பழைய கோவில். இந்த கிணறு தாங்க தெய்வ குளம்னு சொல்லுவாங்க. இந்த கிணத்துல இருந்து தீர்த்தம் எடுத்துட்டு போய் அவங்கவுங்க ஊர்ல இருக்கிற கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க. அதே மாதிரி வருஷத்துல ஒருக்கா தீர்த்தம் கொண்டு போய் சாமி மேல ஊத்தி சாமி கும்பிடுவாங்க. இந்த குளத்துக்குள்ள நிறைய காசு போட்டு சாமி கும்பிடுவாங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கையிலேயே இங்க வந்திருக்கேங்க. எங்க ஊர் கோவிலுக்கு தீர்த்தம் எடுத்துட்டு போறதுக்கு நான் நிறைய கிணத்துக்குள்ள 7 கொப்புர பணம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இந்த கிணத்துல எப்பவுமே தண்ணி வத்தவே வத்தாதுங்க. அவ்வளவு பவர்ஃபுல்லான தீர்த்தம்னு சொல்லுவாங்க. தெய்வகுல காளியம்மன் கோவில்ல நிறைய ஷூட்டிங் எல்லாம் எடுத்திருக்கிறாங்க. அந்த ஆறு எல்லாமே எடுத்திருக்கிறாங்க. பாருங்க, தீர்த்த சொம்புல தீர்த்தம் மோந்துட்டு இருக்கிறாங்க. ஆம்பளைக்கு தான் உள்ள இறங்குவாங்க. லேடிஸ் உள்ள அனுமதி இல்லைங்க. அவங்க தீர்த்தம் மோந்துட்டு கொடுப்பாங்க. பின்ன ஒரு இடத்துல வச்சு அதை முத்திரிச்சு வேப்பந்தலை, எலுமிச்சம்பழம் இதெல்லாம் வச்சு முத்திரிப்பாங்க. அதுக்கப்புறம் கோயில ஒரு ரவுண்டு அவங்க வாகனத்துல கருவறைக்கு வெளிப்பகுதிங்க. பாருங்க, நிறைய பேர் வந்திருக்காங்க. நடக்கிறதுக்கு வெயில்னு சொல்லி நடக்கிறதுக்கு சமக்கலமெல்லாம் விரிச்சிருக்கிறாங்க. பாருங்க, இவங்கதான் தீர்த்தம் எடுக்க வந்த குரூப். அவங்களுக்கு தனியா ஒரு கொட்டகை அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. வெயிலா இருக்குன்னு சொல்லி அவங்க நிழல்ல வச்சு அந்த தீர்த்தம் எல்லாம் முத்திரிச்சிட்டு போறதுக்கு நின்றுட்டு இருக்கிறாங்க. சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறதுங்க. இங்க ஒரு முறையாவது வந்துட்டு போங்க. பாத்தீங்கன்னா இங்க அவங்க கூட்டிட்டு வந்த குரூப் வாத்தியம் அடிச்சிட்டு இருக்கிறாங்க. குழந்தைகள்லாம் அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இங்க நம்ம பணம் கொடுக்கறதுனா கொடுக்கலாங்க. கோவிலுக்கு நம்ம எவ்வளவு விருப்பப்படுறோமோ பணமோ பொருளோ அன்னதானத்துக்கு கொடுக்கலாங்க. இங்க கைகால் கழுவுற இடங்க. கோயிலுக்கு வராங்க. இங்க கைகால் கழுவிட்டு பாருங்க, எங்க வீட்டுக்காரரு தெய்வ குளத்துல போய் தீர்த்தம் மோந்துட்டு வர்றாருங்க. நாங்க வீட்டுக்கு கொண்டு போய் தொளிச்சு விடலாம் அப்படின்ட்டு சரின்னு நானும் வெளியில சாமி எல்லாம் கும்பிட்டு அப்படியே கிளம்புறவங்க. பக்கத்துல பாத்தீங்கன்னா இங்க 2 குதிரை இருந்தது. இங்கேயும் எல்லாரும் சாமி கும்பிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் புதுசா இப்ப கட்டுனதுங்க, கும்பாபிஷேகத்துக்கு வேண்டி. நான் சின்ன பிள்ளையா இருக்கையில இங்கெல்லாம் வெறும் இடமா இருந்ததுங்க. நிறைய டைம் வந்திருக்கிறேன். இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் இந்த மாதிரி எல்லாம் கட்டியிருக்கிறாங்க. ரொம்ப வருஷமாவே ஒரே ஒரு சின்ன கோவில், அதுலதான் சாமி இருக்கும். நிறைய ஊர்ல இருந்து அந்த சாமி கும்பிட்டு தீர்த்தம் எடுத்துட்டு போவாங்க. கோயிலுக்கு வெளியில வந்துட்டாங்க. இதெல்லாம் கடைகள்ங்க. முடிஞ்ச அளவுக்கு இங்கதான் கோயிலுக்கு வருவாங்க. பூ பழம் எல்லாம் வாங்கிட்டு போவாங்க. நாங்களும் கிளம்பிட்டேங்க. பாத்தீங்கன்னா காருக்கு மாலை வாங்கியிருந்தேங்க. அதை சாமி பாதத்துல வச்சு எடுத்துட்டு சரி வண்டிக்கு மாலை போட்டுட்டு பின்ன போகலாம் அப்படின்ட்டு நின்றுட்டு இருக்கிறேங்க. மாலை மாட்டியாச்சுங்க. பாத்தீங்கன்னா லைன் இந்த கியூ பூராங்க அன்னதானத்துக்காக நின்றுட்டு இருக்கிறாங்க. மத்தியானம் நல்லா வெயிலுங்க. ரோட்ல நின்றுட்டு இருக்கிறாங்க. பாருங்க எவ்வளவு கூட்டம்னு. தீர்த்தத்துக்கு கொண்டு வந்தாங்களா, அவங்க அண்டாவுல செஞ்சு கொண்டு வந்திருக்கிறாங்க. தீர்த்தம் எடுத்துட்டு சாப்பிட்டு கிளம்பிடுவாங்க. நாங்க வரும்போது ஆனமலை மாசாணியம்மன் கோவில் வழியா வந்துட்டேங்க. பாருங்க, இதுதான் அந்த ஆர்ச். இது வழியாதான் ஆனமலை மாசாணியம்மன் கோவில். நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பொள்ளாச்சி பொண்ணு புவனா சேனலும் என்னுடைய